ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் காய் எதுவுமே இல்லையா? கவலையே படாதீங்க. நான் சொல்கிற எந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ப்ரெஷர் போனது ஓப்பன் பண்ணி நல்லா தக்காளியை ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி குக்கரில் இருக்கிற அந்த சாஸ் எடுத்து கடாயில் ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.